ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற ரெண்டாவது டாப்பிக்கை தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் குழப்பி ஆளாளுக்கு நான் அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன், 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, இன்ஸ்டாகிராம் இன்னொன்று ஆப் இருக்குது, அது என்னது டெலிகிராம், அது ஃபுல்லாக இதான் ஓடிட்டு இருக்கு. அதனால அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற வார்த்தையை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் மாஸ்டராக இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நிஃப்டி இங்கே போனால் அங்கே வரும், அங்கே போனால் இப்படி வரும், 2 வாரம் முன்னாடி இப்போ இங்கே வரும்னு எப்படி கரெக்டாக சொல்ல முடியுது? நான் ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு ட்ரேடிங்லேயும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. கரெக்டாக? அதை நிறைய பேர் நம்ம சேனல்ல இருக்கிறவங்களே, சார் அது ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக் கொடுங்க சார், ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக் கொடுங்க சார் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, எஸ்எம்எஸ் குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் அப்பயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறோன்னு கமிட் ஆயிட்டோம்னா நமக்கு அதுக்காக போடுறதுக்கு டைம் வேணும். அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம பாவம் சேர்த்து விட்டு அது தப்பாயிடும். அதனால தான் நான் இதில் கூட இதை பற்றி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ போடுறேன். ஏன் போடுறேன்னா அவ்வளோ அவசியம் வந்திருக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடிடும். ஏன்னா அவ்வளோ பேர் கேட்குறாங்க. அதுலேயும் ரீசெண்டாக ஒருத்தர் பேர் வேண்டாம், ஃபுல்லாக கண்ணீர் அப்படியே ஃபுல்லாக போட்டு 4 இமேஜ் போட்டு, சார் ஷேர் மார்க்கெட்டில் 8 லட்ச ரூபா லாஸ் ஆகிட்டேன் சார், விஷயம் தெரியாமல் போய் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்து அந்த நம்பிக்கையில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா லாஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் எடுத்து அனுப்பி நிறைய பேர் கேட்கும்போது நமக்கு பாவமாக இருக்குது. என்னடா அது? ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லித்தரேன், ஃப்ரீ செமினார் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தான் எஸ்எம்எஸ் குரூப்புக்கு எல்லாரையும் வர வச்சேன். இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் நாங்கள் ட்ரேடிங்கும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினதுனால அதில் ஒரு 25 பேர் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்த்து ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேயா? ஆனால் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு லக்குப்பா அப்படின்னு இருக்கணும். லக்குன்னு இருக்கணும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிவ்யூ இப்போ வேண்டாம். ஏன்னா அவங்க இன்னும் கோர்ஸ் முடிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக அவங்க இன்னும் ஆகலை. அப்படிங்கும்போது இப்போ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஒரு எமோஷனலாக இவ்வளோ நல்ல டீச்சிங் எங்கேயும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறாங்க. அதை ஒரு ரிவ்யூவாக இப்போ எடுத்துக்க முடியாது. ஓகேயா? அதனால எங்கிட்ட ப்ரைஸ் அனாலிசிஸ் நீங்கள் படிக்கணும்னால் முதல்ல ப்ரைஸ் அனாலிசிஸ்ங்கிறது ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்ப்போம். மார்க்கெட்டில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் இருக்க போகிறீங்க. எனக்கு மார்க்கெட்லாம் பார்க்க டைமே கிடையாது சார், எனக்கு என் தொழிலே பிஸியாக இருக்குது, எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட இந்தியன் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட எனக்கு ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், அதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன த்ரில் இருக்குது, நம்மளாலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காகத்தான், மற்றபடி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப லாங் டேர்ம் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ரைஸ் அனாலிசிஸும் தேவையில்லை. கம்பெனி ஃபண்டமெண்டல் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அந்த நிறுவனத்தோட தொடர்ந்து முதலீடு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோங்கிறது ஃபண்டமெண்டல் பற்றி இல்லை. ஓகேயா? ஸோ ப்ரைஸ் அனாலிசிஸ், மார்க்கெட்டை வச்சு எக்ஸ்ட்ராவாக நான் சம்பாதிக்கணும். இன்வெஸ்டர்னா மியூச்சுவல் ஃபண்டே போதும். ஏன்னா அவங்கள மிஞ்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்வெஸ்டரா. ஏன்னா அவங்க தான் ஒரு கம்பெனி பற்றி ஃபுல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியை பற்றி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காசு செலவு பண்ணி, ப்ளூம்பர்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸ்ட ஃபீஸ் கொடுத்து வாங்கி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு அப்புறம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோ அளவுக்குலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களோடலாம் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், இதுக்காகத்தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருந்துக்கிட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டை விட ஜாஸ்தி ஜெயிக்கிறேன் அப்படின்னால் அதுவே மிகப்பெரிய சாதனை. ஆனால் இந்த ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம இண்டிவிஜுவலாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயம். ஓகே? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு டூ ட்ரேடிங் இன் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணக்கூடாது. இந்திய சட்டப்படி பண்ணக்கூடாது. சரி சார், அப்போ எனக்குன்னா வேற பிஎம்எஸ் இருக்குல்ல, பிஎம்எஸ்க்கும் அதே ரூல் தான், அவங்களும் பண்ண முடியாது. அப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுக்கணும்னா என்ன வழி? நம்ம சொந்தமாக கற்றுக்கிறது தான். ஏன்னா இண்டிவிஜுவலாக நம்ம காசுங்கும் போது நம்ம எப்போ வேணா எந்த ஷேர் வேணா வாங்கலாம், விற்கலாம். நம்மளுடைய
இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் அது. ஓகே, அதுக்காகத்தான் பிரைஸ் அனாலிசிஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா மார்க்கெட் ஏறுது, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ 2020 ஆரம்பிச்சு, கொரோனா பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்போ எவ்வளோ இருந்தது? 7,500 வரைக்கும் லோ போச்சு. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வந்தது? 26 வரைக்கும் ஆகி போயிட்டு அப்புறம் இங்கே இறங்கி வருது. ஸோ இப்போ இந்த கடந்த 4 வருஷமா யார் இன்வெஸ்டராக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மார்க்கெட் எப்பயுமே அப்படி இருக்காது. இப்போ நடுவில் ஒரு 2 மாதம் ஒரு லைட்டாக ஒரு ஃபால் வந்ததுக்கே பல பேருக்கு டர் ஆயிடுச்சு. ஐயோ, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருமோ, இருக்கிறத விற்கிறதா, என்ன பண்ணுறது, இல்லை ஆவரேஜ் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி லாபம் வந்த மாதிரி தெரியுது. இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு எமோஷனல் அன்பேலன்ஸ் இதெல்லாம் வரும். கரெக்டா? ஸோ ஒரு பிரைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஏறினாலும் சம்பாதிக்கணும், மார்க்கெட் இறங்கினாலும் சம்பாதிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு எப்பயுமே ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், அதோட நேச்சர் அப்படிதான். இப்போ மனுஷன் மூச்சு விடுறது எப்படி நேச்சரோ அதே மாதிரி அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இயற்கை. நான் ஒன்லி அப்ஸை மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னால் அதை தான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்கள விட சிறப்பாக நம்ம பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எமோஷனல் கிடையாது. ஏன்னா தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். மார்க்கெட் ஏறினா என்ன பண்ணணும், இறங்கினா என்ன பண்ணணும், அது அவங்களுக்கு தொழிலே அதுதான். அதில் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. கொஞ்சம் இறங்கினாலும் பயம் வந்துடும். பட் அவங்களுக்கு அது கிடையாது. புரியுதா? அதனால ஒரு இன்வெஸ்டரா மட்டும், லாங் டேர்ம் இன்வெஸ்டரா மட்டும் இருந்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னோட ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். ப்ராக்டிக்கல் ஓப்பனாக சொல்லிடுறேன், கஷ்டம். அதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டரு. நீங்கள் சொந்தமாக இறங்கி முயற்சி பண்ணுறது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது என்னுடைய 20 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இல்லை சார், நான் தனியாக பண்ணுவேன், எனக்கு தனியாக என்னோட கேபிட்டல் ஒரு பெரிய கார்பஸ் உருவாக்கணும் அப்படின்னால் நீங்கள் ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக்கிறது தான் ஒரே வழி. ஓகே சார், இப்போ ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கே யார்கிட்ட கற்றுக்கணும்? நிறைய இருக்குது. நான் பேரே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. அவுதூத் சாத்தே கூகுள் போய் பண்ணி பாருங்க. ட்ரேட் அச்சீவர்ஸ் தமிழ்நாட்டில் நம்ம கிஷோர். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது போக சொல்ல வைக்க கேடு, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் 5000 ரூபாய்க்கு சொல்லித்தரேன், 7000 ரூபாய்க்கு சொல்லித்தரேன், மொத்த வீடியோவும் சேர்த்து 2000 ரூபாய்க்கு சொல்லித்தரேன், நிறைய இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் நான் சொல்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, இண்டிவிஜுவலாக சொல்லித்தரவங்க எல்லாமே வெறும் ஜஸ்ட் சிலபஸை மட்டும் ஒத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றணும் அப்படின்னா அது இன்ஸ்டிடியூட்டால தான் முடியும். அதாவது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு போகணும். நான் இன்னும் கம்பேர் பண்ணி சொல்றதுங்கிறது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட தான். இந்த இன்ஸ்டாகிராம் ஆளுகளோடையோ டெலிகிராம் ஆளுகளோடையோ என்ன கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக ஒரு 25 பேரை சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறோம்? ஹோம்ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணணும். இதுதான் நான் சொன்ன ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப். 28 மெம்பர் காட்டும், என்ன அட்மின் 2-3 பேரை கழிச்சிருங்க. இப்போ இதில் இந்த மாதிரி போட்டு தான் ஹோம்ஒர்க் கேட்போம். ஒருத்தர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பதில் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர் வேற வேற பேர் இருக்கும், எல்லாமே அவங்க பதில் சொன்னது. இந்த மாதிரி அன்னன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுன்னா டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சம்மதிச்சா மட்டும்தான் நான் ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்க முடியும். வெறும் ஃபீஸ் கட்டிட்டா மட்டும் நமக்கு அது செட் ஆகாது. ஏன்னா உங்களை சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக்குறது தான் முக்கியம். ஏன்னா என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், சார்ட் பேட்டர்ன்னா என்ன, விலை ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, ரென்கோ சார்ட் இருக்கு, ஹைகனாச்சி இருக்கு, லைன் சார்ட் இருக்கு, கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்கு. இதுல எது நமக்கு கத்துக்கணும்? கேண்டில் ஸ்டிக்கா இருந்தால் என்னென்ன கேண்டில்ஸ் மொத்தம் இருக்கு, அது என்னென்ன விஷயங்கள் நமக்கு கன்வே பண்ணுது அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, நீங்க பேசுறது எனக்கு புரியுதுன்னா ஏன்? நம்ம 2 பேருக்குமே தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் புரியறதுனால தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. ஆனா மார்க்கெட் பேசுறது எங்களை மாதிரி பிரைஸ் அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். அதனால தான் நம்ம சார்ட்ல போடுறோம். இது இங்கே போனா இங்கே வரும், இங்கே போனா இங்கே வரும்னு போடுறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லுது, இங்கே போனா இங்கே தான் போறேன்னு சொல்லுது. மார்க்கெட் சொல்றதைத்தான் நான் சொல்றேனே தவிர என்னோட சொந்த கருத்துங்கிறது அதுல எதுவுமே கிடையாது. சொந்த கருத்து சொல்றதா இருந்தா சார்ட்டே காட்டாம இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிட்டு போயிடலாம்.
ஆனால் மார்க்கெட் சொல்றதைத்தான் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொருட்டையும் படம் வரைஞ்சு காலைல ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, சார் நீங்க போட்டிருக்க மேப்லாம் எனக்கு புரியவே இல்லை சார் அப்படின்னு போட்டிருக்காரு. அது சார்ட்டுங்கிறது கூட தெரியல அவருக்கு, பாவம் மேப்புங்கிறாரு. நம்மளோட கூகுள் மேப்பா இல்லை, எது கூகுள் மேப் மாதிரி தான், ஆக்சுவலாக கூகுள் மேப் மாதிரி தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வேற யார்ட்டையா கேட்டு அவங்க அந்த ஊரில் எக்ஸ்பர்ட்டாக நமக்கு தெரியாது. ஏதாவது லெஃப்ட்ல போறதுக்கு மேலே ரைட்ல போட்டாங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் ஒரு கூகுள் மேப் கரெக்டாக வழி காட்டுது இல்லையா நமக்கு, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு லாங்குவேஜ். ஓகே, இது அதனால தான் ப்ரைஸ் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுல என்னென்ன சிலபஸ் இருக்கு, நாங்க சொல்லி தர்றது, இன்ஸ்டிடியூஷன் சொல்லி தர்றது எல்லாமே இந்த சிலபஸ் ஒன்னாதான் இருக்கும். அதாவது மெயின் என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடறேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அடுத்தது ட்ரெண்ட் அனாலிசிஸ். மார்க்கெட் ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா கன்சாலிடேஷன் ஸ்டேஜா அப்படிங்கிற ட்ரெண்ட் அனாலிசிஸ். அடுத்தது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அடுத்தது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நான் படம் வரைஞ்சு காட்டுறேன், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகும்னு சொல்றோம்ல, இதெல்லாம் மார்க்கெட்டே சொல்லும். இந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது அதுவே சொல்லும். அதெல்லாம் நம்மளா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிற சப்ஜெக்ட் படிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் எங்க என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் டார்கெட் மெத்தட்ஸ். நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்டரா ட்ரேடரா, எவ்வளவு நாள் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? அதான் வாங்கி வச்சுட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் வித்துறேன் சார் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இதை நீங்க கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, ஓகே சார் நான் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது இந்த பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிற சிலபஸ் பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு பைக் ஓட்டுறது ஒரு ஸ்கில். இப்போ உங்களுக்கு ஒரு கியர் பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்க எந்த பைக்கை வேணாலும் ஓட்டலாம். ஹீரோ ஹோண்டாவும் ஓட்டலாம், டிவிஎஸும் ஓட்டலாம், பிஎம்டபிள்யூவும் ஓட்டலாம், ஹார்லி டேவிட்சனும் ஓட்டலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேசிக் ஒண்ணுதான், கியரு, கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக், இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் கார் ஓட்டுறதுனாலும் அப்படிதான். ஒரு 4 வீலர் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா எந்த 4 வீலர் ஓட்டுறது, அதை எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துறது. நான் இங்கேருந்து திருப்பதி போயிட்டு வரேன் சார்னா சொந்தமா போயிட்டு வரலாம். நான் இங்கேருந்து பாம்பே வரைக்கும் போறேன், போகலாம். இல்ல டெய்லி ஆஃபீஸ் மட்டும்தான் போயிட்டு வர்றது என்னோட இது, அப்போ ஓகே போகலாம். அதே மாதிரிதான் பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஸ்கில். மார்க்கெட்டோட லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் இது. ஓகே, இதுக்கு ராம்நாத் கிட்ட கத்துக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த கோர்ஸ் சிலபஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை நாள் வரைக்கும் அந்த இது வரைக்கும் எப்படி என்ட்ரி எடுக்கணும், இது கிட்டத்தட்ட எல்லா இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, நான் அவுத்தர் சார்த்த ஃபீஸ்லாம் கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா அவங்க தான் இந்த 60 days 70 days கோர்ஸ் நடத்துறது. ஓகே, ஏன்னா 6 months கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 80,000 ஃபீஸ். அதுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுக்கு தான் நான் சொல்றேன், இது ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லியே. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க இன்னொரு விஷயத்தையும் உங்களை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா சிலபஸ் எல்லாம் முடிச்ச உடனே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அப்ப நீங்க அவங்க சொல்ற புரோக்கர்கிட்ட தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதான் நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், நீங்க பண்ற ஹோம்ஒர்க்கை திருத்துவோம், அப்பதான் நீங்க எங்க கூட சேர்ந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்ப அதுல எவ்வளவு கமிஷன் வரும்? அதனாலதான் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்றது கிடையாது. நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய இன்டென்ஷன். ஸோ அதனாலதான் இப்ப இந்த வீடியோ போடுறேன். ஜான்வரி மந்த்லேருந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நியூ பேட்ச் ஓப்பன் பண்ண போறேன். ஜூம் மீட்ல தான் இருக்கும் கிளாஸ். காலையில 7 to 7:30 ஜூம் மீட், அது ஒரு பேட்ச். அந்த 7:30 மணி முடிச்ச உடனே அந்த ஜூம் மீட்ல என்ன சொல்லி கொடுத்தோமோ அது அடுத்த ஒரு வீடியோவும் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கு, நான் காட்டுறேன், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன், அதுல போஸ்ட் பண்ணுவேன். அதையும் பார்த்துட்டு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பக்காவா ப்ரொஃபஷனலா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு, கேரண்டி. ஓகே, ஏன்னா 30,000 ஃபீஸ் வாங்குறோம். ஏன்னா 6 மாசம் கோர்ஸ் இது. அதுல 3 to 4 months டோட்டல் சிலபஸ் போயிடும். இப்போ சிலபஸ் நான் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கேண்டில்ஸ்டிக்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு என்ட்ரி, அதுக்கப்புறம் டார்கெட், இது வரைக்கும் சிலபஸ் எல்லாரும் சொல்லி தர சிலபஸ் ஒண்ணுதான். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா என்னன்னா ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதுல எப்படி ட்ரேட் பண்றது, அடுத்தது கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிளச்சு கியருங்கிறது ஒண்ணுதான். ஸோ இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதையும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு தான் கடைசி அந்த 2 மாசம் தான் ப்ராக்டிக்கல்.
ப்ராக்டிக்கல். நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும். டெய்லி ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ ஏதாவது ஒரு டைம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். பண்ணுவேன். அந்த சிலபஸ்லாம் வரும் அடுத்தது. இதெல்லாம் எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் விசாரிங்க. ஆனால் நான் கொடுக்குறேன்றதை இப்போ உறுதிமொழியாக கொடுக்குறேன். ஓகேயா? ஏன்னா அந்த ஃபீஸுங்கிறது நீங்கள் பண்ணுற செலவு இல்லை. ராம்நாத்ங்கிற ஒரு மனுஷனை நம்பி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த 30,000 ரூபாய்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறது போக போக தெரியும் தெரியும் தெரியும். ஓகேயா? ஸோ ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் உடைச்சி சொல்லிட்டேன். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், சார் ஓகே சார் நான் சேர்ந்துக்கிறேன் சார், நான் ஆர்வமாக சேர்ந்துக்கிட்டு கிளாஸுக்கு ஜூம் மீட்டு கிளாஸ் கட்டடிக்கிறது, அதுக்கு தான் நான் அந்த அட்டண்டன்ஸும் ஹோம்ஒர்க்லாம் போட்டேன். கண்டிப்பாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாராக இருப்பேன். ஏன்னா உங்கள் எதிர்காலம் என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது அந்த ஃபீஸுங்கிற அமௌண்ட்டை என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. டெய்லி 1 ஹவர் காலையில் 7 to 7:30 ஜூம் மீட் இருக்கும். ஈவினிங் அதே மாதிரி 7:30 to 8 இருக்கும். 2 பேட்ச் இருக்கும். 2 பேட்ச்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம். மார்னிங் பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஈவினிங் பேட்சுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆர்வம் இருந்தால் எல்லா பேட்ச்லையும் கலந்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆர்வமாக கற்றுக்கணும். சார் இது எனக்கு புரியல சார்னா புரியல சார்னு கேட்கணும். ஐயோ சார்கிட்ட போய் எப்படி புரியலன்னு கேட்கறது, அவர் பிஸியாக இருப்பாரு, அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணலாமே, அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி, ராம்நாத்ங்கிற கம்பெனிகிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு ஆஸ்க் மீ, சார் எனக்கு புரியல சொல்லி கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் கேட்கலன்னா ஹோம்ஒர்க் தப்பாக வரும். நாங்கள் கேட்போம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ஹோம்ஒர்க் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு உங்களை கரெக்ட் பண்ணி, இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லலை, பண்ணுறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே? ஸோ எதுக்காக இந்த வீடியோனா, இப்போ ஜனவரி மந்த்லேருந்து புது பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஃபோன் நம்பரே போட்டுறேன். இதில் கடைசி 5 நம்பரில் தான் விசேஷமாக இருக்குது. 36524. அதாவது 365 days 24 hours we are ready. அதனால இந்த வீடியோவை தெளிவாக சொல்லிட்டேன். என்ன டவுட் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நம்பர், இந்த போடுறேன்ல, இந்த இதுக்கு பின்னாடி போடுவேன், இந்த சிஸ்டமோட பின்னாடி பிளாக்காக இருக்குல்ல, அதில் அந்த நம்பரை போடுறேன். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன், கால் பண்ணாதீங்க, அட்டன் பண்ண மாட்டோம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஒரு நிமிஷம். இப்போ இவ்வளோ நேரம் யார் யார் கற்றுக்கணும், கற்றுக்கிறதுனால எவ்வளோ பிரயோஜனம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியாச்சு. இப்போ யார் யாருக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ உங்கள்கிட்ட ஃபீஸை ஒன் டைமாக தான் கொடுக்கணும், இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. ஓகே? அப்படிங்கும்போது எங்கேயா வட்டி கிட்டி வாங்கி அந்த ஃபீஸை கட்டி நான் வந்துடுறேன் சார் அப்படின்னீங்கன்னால் தயவு செஞ்சு உங்களுக்கு இது செட் ஆகாது, நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானத்தை, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் கார்பஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தொகையை சேர்க்கறதுக்கு தான் மார்க்கெட்டு. அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. நான் கற்றுக்கிட்டு மாதம் நான் ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் கமாடிட்டிலையும் ஃபாரெக்ஸ்லையும் பண்ணி நான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் சார், ட்ரேடிங் பண்ணி நான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு இது செட் ஆகாது, உங்களால் ஜெயிக்க முடியாது. நான் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 30,000 ரூபான்றது சும்மா லேசுப்பட்ட பணம் கிடையாது. அதோட வேல்யூ எனக்கும் தெரியும். ஆனால் 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஐயோ 30,000 ரூபாய்க்கு சார் இவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காருங்கிறது 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஆனாலும் ஃபுல்லாக என்ன அளவுக்கு, இதை விட ஓப்பனாக என்ன சொல்ல முடியும், நீங்கள் என்ன அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனால் கூட நான் டெய்லி இன்ட்ராடே பண்ணி சம்பாரிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், அதுதான் என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ள ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னால் டெஃபினட்டாக 100% எழுதி வச்சுக்கோங்க, ஃபெயிலியர் தான் வரும். அதை பச்சை இப்பயே சொல்லிடுறேன். டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட்டு. புரியுதா? டே ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியாது. முதல்ல டே ட்ரேடிங்கிறது வேற, டெய்லி ட்ரேடிங்கிறது வேற. அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சிலபஸ்ஸு. அதனால எப்படியா இருந்தாலும் சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், கண்டிப்பாக நடக்காது, ஃபெயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் தொழிலை பார்த்துட்டு நீங்கள் ஒழுங்கா இருங்க. ஓகே? பாய்.